வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ் மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, குழப்புகின்றார் மஹிந்த, நாமும் துணை போய்விடக் கூடாது என்கிறார் சம்பந்தன் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தனது பிரதான செய்தியாக பிரசுரித்துள்ளது. சர்வதேச கண்காணிப்புடன் அரசியல் அமைப்பு மாற்றத்துக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன, முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அரசியல் அமைப்பை மாற்றியமைக்கும் செயற்பாட்டை தடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முயன்று வருகின்றார். கண்டியிலிருந்து கொழும்புக்கு அவர் பாத யாத்திரை செய்ய போகின்றார். இவ்வாறான நிலையில் இவர்களின் செயற்பாட்டுக்கு நாமும் துணை போகும் வகையில் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்க கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேஜருக்கு 27 வரை விளக்கமறியல் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பிலான சந்தேக நபரான இராணுவ குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியை எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதிமன்ற நீதவான் முகமது சஹாப்தீன் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கொழும்பு சம்மாங்கோடு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தான ஆடிவேல் சித்திரதேர் பவனி நேற்று காலிவீதி வழியாக ஆலய தர்மகத்தா மாணிக்க வாசகர் சுந்தர்லிங்கம் தலைமையில் பம்பலப்பிட்டி ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தை நோக்கி சென்றபோது பிரதமரின் வாசஸ்தலத்தில் நடைபெற்ற வைபவத்தில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மேல்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் வழிபாட்டில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட படங்கள் பிரதான நிலப்படங்களாக வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கால வரையறையின்றி மூடப்பட்டது, சிங்கள தமிழ் மாணவர்களுக்கு இடையிலான மோதலின் எதிரொலி என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாணவர்களுக்கு இடையிலான மோதலை அடுத்து பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகம் உட்பட அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாமலுக்கு எந்த அடிப்படையில் விசேட சலுகை வழங்கப்பட்டது, JVP தலைவர் அனுரகுமார கேள்வி என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அரசுடன் இணைய ரகசிய பேச்சு நடத்தி வரும் பொது எதிரணியினர் ஊழல் மோசடி விசாரணைகளின் துரிதமே காரணமாம் என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. வெட்வரி அதிகரிப்பினால் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர், திருத்தம் செய்யாவிட்டால் சுதந்திர கட்சி ஆதரிக்காது என்கிறார் டிலான் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சிங்கப்பூர் சென்றுள்ளார். நேற்று காலை சிங்கப்பூர் விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமர் தம்பதியினர் வரவேற்கப்பட்ட போது எடுத்த படம் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. துருக்கிய ராணுவ சதி புரட்சியுடன் தொடர்புடைய உயரதிகாரிகள், நீதிபதிகள் உட்பட 6000 பேர் கைது என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, யாழ் பல்கலை மோதலை பயன்படுத்தி இன வெறுப்புணர்வை தூண்ட முயற்சி, IUSF கண்டனம் என்பதாக இங்கு பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனவாதிகளுக்கு வாய்ப்பாகிவிடும், JVP தலைவர் எச்சரிக்கை என்பதாக யாழ் பல்கலைக்கழக மோதல் தொடர்பான செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் பிரதமர் ரணில் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் பல்கலை வவுனியா வளாகம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டது என்று நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. மைத்திரி மஹிந்தவை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் அமைச்சர் செனவிரத்ன என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி 2 மடங்காக அதிகரிப்பு என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. துருக்கியில் ராணுவ சதி முயற்சி முறியடிப்பு, கொழும்பு மகிழ்ச்சி என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் நிழற்படத்துடன் இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. 70 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 128 பவுண்ட் தங்க நகைகள் மீட்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான 128 பவுண்ட் தங்கம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிநடத்தலில் யாழ் போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் பரிசோதகர் வீரசிங்க தலைமையிலான விசேட போலீஸ் அணியினரே மேற்படி நகைகளை மீட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாமலுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. 1950 தொடக்கம் 2004ஆம் ஆண்டு வரை பெற்ற கடன் 2500 பில்லியன் ரூபாய். 2005 தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரை மஹிந்த வாங்கியது 8500 பில்லியன் ரூபாய் என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது.
ஜேவிபியின் பிரச்சார செயலாளர் விஜித ஹேரத்தின் நிலப்படத்துடன் அந்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை இங்கு நாம் பார்க்கும் இடத்து இழுத்து மூடப்பட்டது யாழ் பல்கலைக்கழகம் என்று பிரதான தலைப்புச் செய்தி சுடரொளி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பதட்ட நிலையை தணிக்க குழு நியமனம், பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தப்படும் என நிர்வாகம் தெரிவித்துள்ள கருத்தையும் அந்த செய்தியில் மேலும் சுடரொளி பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. உயர்கல்வி அமைச்சும் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த செய்தி மேலும் தொடர்ந்து செல்கின்றது. தங்கத்தை வாரி கொடுத்தாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கைவிட்டுவிட்டு வேறு வழியில் அரசியல் செய்வதற்கு தான் தயாரில்லை என்று கீதா குமாரசிங்க எம்பி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அப்பாவும் மகனும் ஒரே சிறைக்குள் கூறுகின்றார் மஹிந்த என்று இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள மாணவர்கள் அடிதடி, கூட்டமைப்பு எம்பிக்களுடன் பிரதமர் அவசர ஆலோசனை என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பள பிரச்சினைக்கு இன்னும் தீர்வில்லை. 16 மாதங்களாக இலவு காத்த கிளிகளாக தொழிலாளர்கள், கூட்டு ஒப்பந்த பேச்சு மாத இறுதியில் என்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மன்னார் சென்று முன்னாள் ஆயரை சந்தித்தார் சம்பந்தன் என்று இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து எல்லை நிர்ணயம் தொடர்பான அறிக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை தனது பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது. லசந்த கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. எரிசக்தி உடன்படிக்கை தொடர்பில் கோப் குழு கட்டாயம் விசாரிக்க வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ள செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மாணவர்களுக்கு இடையிலான மோதல் யாழ் பல்கலைக்கழகத்தில் மாத்திரமல்ல அனைத்து இடங்களிலும் உள்ளதாக லக்ஷ்மண் கிரியல தெரிவித்துள்ள கருத்தையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது செய்தியில் பிரசுரித்துள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து லசந்த படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள செய்தி லங்காதீப பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையிலான மோதலில் 10 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. நல்லது நேயர்களே, இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.